தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராலய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சொரூபத்தை பக்தர்களுக்கு காண்பித்தார். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி புனித பனிமய மாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரம் இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. முன்னதாக விளக்குகள் அணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்ட குடில் திறக்கப்பட்டது. மனைவி சொல்றாங்க, சில பேருக்கு வீட்டுக்காரர் இருந்தாவே தலைவலி வரலாம். இது ராமநாதபுரம் புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் சவேரியார் பேராலயத்தில் கிறிஸ்து பிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்து பிறப்பு சொரூபம் தத்ரூபமான காட்சி நடைபெற்றது. கோவை காந்திபுரத்தில் உள்ள புனித பாத்திமா பேராலயத்தில் நள்ளிரவில் திருப்பலி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எடுத்துக்கூறும் விதத்தில் மாட்டுத் தொழுவம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. இதேபோல் திருச்சி மேலப்புதூர் தூய மரியன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் உள்ள கேத்ரின் ஆலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சேலம் 4 ரோடு சந்திப்பு பகுதியில் உள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. செங்கல்பட்டு நகர் பகுதியில் அமைந்துள்ள 94 ஆண்டு பழமை வாய்ந்த தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.